Hi friends, welcome to DM Tricks. இன்னைக்கு நம்ம வீடியோல மீம் எப்படி கிரியேட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. சோ அப்பதான் நம்ம சேனலோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மீம் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நமக்கு தேவையானதெல்லாம் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஒரு எடிட்டிங் ஆப். நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தனித்தனி ஸ்க்ரீன்ஷாட்ஸாக இருந்துச்சுன்னா அதை எப்படி கொலேஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம எடிட்டிங்கை பார்க்கலாம். மீம்ஸுக்கு டெம்ப்ளேட் எடுக்க ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலிருந்து கூட உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய கேட்டகரியில் உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆயிரும். அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்பர் ஏதாச்சும் ஆன்லைன் வீடியோ பிளாட்ஃபார்மில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களோட மீமுக்கு சிங்கிள் ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் 2 or 3 ஸ்க்ரீன்ஷாட்டை கொலேஜ் பண்ணி ஒரே டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணுறதுக்கு இப்போ உள்ள சில மொபைல்ஸில் இன்பில்டாகவே கேலரியில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட்மி யூஸ் பண்ணுறேன். ரெட்மி யூசர்ஸ் உங்கள் மொபைலில் கேலரியில் தேவையான ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட்டிவிட்டியை கிளிக் பண்ணுங்கள். அதில் கொலேஜ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஒன்னாக இருக்கிற லேஅவுட் சூஸ் பண்ணி உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி லேஅவுட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ண வேண்டிய இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. உங்களோட மொபைலில் ஆல்ரெடி வேறு ஏதாவது கொலேஜ் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸை கொலேஜ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எந்த ஒரு ஆப் இல்லைனா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பிக்சார்ட் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடிட்டும் இதில் தான் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும் ஓப்பன் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகவும் கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேக் ஏ கொலேஜ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ரீசெண்டாக இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட இமேஜஸ் வேறு ஏதாவது ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா டாப்பில் உள்ள டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோல்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தேவையில்லாமல் ஏதாவது மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்டட் ஃபோட்டோன்னு இருக்கிற ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி அதில் தேவையில்லாத ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இமேஜஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலேயே உங்களுக்கு லேஅவுட் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த லேஅவுட் வேணுமோ அந்த லேஅவுட்டை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் லேஅவுட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெம்ப்ளேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் வேணாம்னா டாப்பில் உள்ள ரைட் ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லேஅவுட் செலக்ட் ஆகி அது உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ மறுபடியும் டாப்பில் உள்ள ரைட் ஆரோ கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட் கேலரியில் சேவ் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜஸில் உள்ள எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸை ரிமூவ் பண்ணணும்னா தேவையான இமேஜை செலக்ட் பண்ணி கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. உங்களோட டெம்ப்ளேட் சைஸை சேஞ்ச் பண்ணணும்னா பக்கத்தில் உள்ள ரேஷியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் உங்கள் டெம்ப்ளேட்டுக்கு தேவையான திக்னஸ், ரேடியஸ் அண்ட் பார்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் கலரை சேஞ்ச் பண்ணணும்னா பக்கத்தில் உள்ள பேக்ரவுண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி சேவ் பண்ண மாதிரி டாப்பில் உள்ள ரைட் ஆரோ கிளிக் பண்ணி உங்கள் டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எடிட்டிங்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணி அதில் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி இப்போ எடிட்டிய ஃபோட்டோ கொடுங்க. எடிட்டிய ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிக்சார்ட்குள்ளே இமேஜை சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட நார்மல் கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தேவையான டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் பிக்சார்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட உள்ள டெம்ப்ளேட்டில் இதே மாதிரி பிளாக் லேயர் இருந்துச்சுன்னா நம்ம அது மேலே டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் டெம்ப்ளேட்டில் பிளாக் லேயர் இல்லைனா அதை நம்ம பிக்சார்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். லேயர் ஆட் பண்ணுறதுக்கு பிக்சார்ட்டில் கீழே ட்ரா ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ட்ரா ஆப்ஷனுக்குள்ளே ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபில் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான லேயர் கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளாக் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் நீங்கள் ஷேப்பும் கலரும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெம்ப்ளேட்டை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான பிளேஸில் நீங்கள் டச்சை ஹோல்டு பண்ணி இதே மாதிரி லேயரை ட்ரா பண்ணிக்கலாம். லேயர் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களோட டெம்ப்ளேட்டில் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு பிளாக் லேயர் வேணும்னா பார்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இன்னர் அண்ட் அவுட்டர் பார்டரோட கலரு பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு தேவையான திக்னஸ் அளவு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது பிக்சார்ட்டில் டூல்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் கிராப் கொடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பேஸஸை நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாப் அண்ட் பாட்டமில் பிளாக் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக டெம்ப்ளேட்டில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிக்சார்ட்டில் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தப்பாக ஏதாவது டைப் பண்ணியிருந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை ரீசைஸ் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்டோட கார்னரில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது.
டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஃபாண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு பார்டர் வேணும்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பார்டரை நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி லிங்க் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணும்போது அவன் ஃபோனை வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டான். உங்களுடைய இமேஜில் வேறு ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னா இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும்னா கீழே உள்ள ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண இமேஜை நீங்கள் எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் உங்களுக்கு எதையாவது எரேஸ் பண்ணணும்னா மேலே உள்ள எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அல்லது தப்பாக ஏதாவது டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. உங்களோட இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆயிரும். பிக்சார்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்று அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். எப்படி ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி நம்மளோட நார்மல் இமேஜஸ் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஒரே ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணி காமிச்சேன். ஸோ நீங்கள் நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக எடிட் பண்ண வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அண்ட் பிக்சார்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.